Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம எந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லோட ஒரு மத்திய பகுதியில் ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த பாறை தான் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாறையை நோட்டி சாதாரண இடம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. திண்டுக்கல்லில் ஃபேமஸானது ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று வந்து பூட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டை. ஸோ அந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து ஏதாவது ஒரு விஷயமாச்சும் நீங்கள் கற்றுட்டு தான் போவீங்க. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட்கல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க அப்படியே மேலே போய் ஒவ்வொரு இடத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு இந்த மலைக்கோட்டை வந்து இந்திய தொல்லியல் துறைகள்கிட்ட தான் இருக்குது. இந்த மலையோட அடிவாரம் ரொம்பவே மோசமாக இருக்குங்க, சீரமைக்காமல். ஸோ எந்த இடத்துல பைக்கு நிப்பாட்டுறதுன்னு தெரியாமல் நானும் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனி சார்ஜு. ஸோ இப்போ வீடியோ எடுக்காமல் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா பர் பர்சனுக்கு 25 ரூபாங்க. ஸோ நீங்கள் கீழே நான் காமிச்ச மாதிரி டிக்கெட் கவுண்டரில் எடுக்கணும். வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பு தருவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி தர மாதிரி இருக்குங்க. இந்த மலைக்கோட்டைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்டரியை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஊரோட பேர் வந்து திண்டுக்கல். அது வந்து இப்போ இருக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த ஊரோட பேர் வந்து திண்டிச்சரம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் திண்டுன்னு மாறிச்சு. இப்போ வந்து திண்டுக்கல் அப்படின்னு இருக்குங்க. கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு முன்னாடி கரிகால சோழன் பாண்டியர்கள்ட்ட இருந்து இந்த இடத்த கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் சோழர்கள்ட்ட வருது. அப்புறம் 6ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் இதை வந்து கைப்பற்றுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 9ஆம் நூற்றாண்டுல மீண்டும் சோழர்கள்ட்டே வருது. அப்புறம் சிறிது நாள் கழிச்சு 13ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்கள்ட்ட வருதுங்க. 1550 விஜயநகர் பேரரசு மிக பெரியதாக இந்த மலைக்கோட்டையை கட்டுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கரெக்டா 1605 வருஷத்துல முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால மலைக்கு மேலேயும் சரி மலைக்கு கீழே அடிவாரத்திலையும் சரி நல்ல தெளிவாகவும் ரொம்ப விரிவாகவும் இந்த மலையை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் 1742 வெங்கட்ராய தலைமையில மைசூர் ராஜ்யம் வந்து திண்டுக்கல் மேல போர் தொடுத்து வராங்க. அந்த போர்ல திண்டுக்கலை கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 1755 ஹைதர் அலி இந்த திண்டுக்கலை மீண்டும் கைப்பற்றுறாருங்க. இந்த ஹைதர் அலி தான் ரொம்ப நாளா, அதாவது மிக அதிகமாக இந்த நாட்டை ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா திண்டுக்கலோட மன்னர் யாருன்னு கேட்டா நிறைய பேர் ஹைதர் அலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1788 திப்பு சுல்தான் இந்த திண்டுக்கலோட மன்னராக முடிசூட்டுறாருங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்பவே சோகமான விஷயங்க. என்ன அப்படின்னா 1792 இந்த இடம் பிரிட்டிஷ்ட போகுது. அதாவது திண்டுக்கல் வந்து பிரிட்டிஷ்ட போகுது. அதுல இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற 1947 ஆகஸ்ட் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்குமே பிரிட்டிஷ் கையில தாங்க இருந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து இந்த மலைக்கோட்டையை ஒரு மெயின் பாயிண்டா, அதாவது ஒரு முக்கியமான ஒரு இடமாக பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த இடத்தோட ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம். இந்த இடத்துக்குள்ள இப்போ என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த கதவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஆள்னாலலாம் தள்ளவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு டைட்டாக தான் இருக்குது. நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆன ஒட்டி இந்த இடத்துல ஒரு காவலாளி இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளேயும் காவலாளிகள் இருக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போவோம். இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பாதாள சுரங்கம் மாதிரி போகுது, சரிங்களா? பாதாள சுரங்கம்னா அப்படி கீழே வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி கீழே போய்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா போகிட்டு கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த அந்த இடத்துல தெரியுதுல்ல, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே வந்த என்ட்ரன்ஸு. ஸோ இந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரூம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஸோ இதில் தான் நம்ம இப்போ இறங்கி வந்தோம். இறங்கி வந்து இந்த பாதை வெளியே வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான பாருங்க. ஸோ இது வந்து வெறும் என்ட்ரன்ஸ் மட்டும்தான், இன்னும் நம்ம உள்ளேலாம் போகலை. அதே மாதிரி அந்தந்த இடத்துல காவல், அதாவது சிப்பாயை வந்து காவை காக்கிறதுக்காண்டி அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கூடாரம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது உள்ளுக்குள்ளேயும் போய் பார்ப்போம். உள்ளே பார்த்தா திண்டுக்கல் ஃபுல்லாக தெரியுதா அப்படிங்கிறத. இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் மட்டும்தான் வந்திருக்கோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டைகளை உங்களால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த மாதிரி குட்டைகளில் தான் அப்போ இருந்த மன்னர்கள், வீரர்கள் எல்லாருமே தண்ணி வந்து குடிச்சிருப்பாங்க. ஸோ தண்ணியை பயன்படுத்திக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து மொத்தம் 3 பீரங்கி இருக்குங்க. 1
2, ஸோ இந்த இடத்துல இருக்குல்ல 3, மொத்தம் வந்து 3 பீரங்கி இருக்குங்க. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது 2 பீரங்கியில் ஏதோ ஒரு பீரங்கியில் குண்டோட இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். சென்டரில் இருக்க பீரங்கியில் குண்டோட அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அதை ஸோ இந்த பீரங்கியில் பார்த்தீங்கன்னா குண்டு அப்படியே தாங்க இருக்குது. ஸோ அந்த காலத்தில் அப்போ பீரங்கியோட தாக்குதல்லாம் இருந்திருக்கும், மேக்ஸிமம் இருந்திருக்கும். ஸோ இந்த இதை பார்த்தோன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு பீரங்கி தான் பார்த்துருக்கோம். இன்னும் மேலே போவோம். மேலே போய் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் 1 by 1 உங்களுக்காண்டி நான் காட்டுறேன். மத்தியானத்தில் வந்திருக்கனால ரொம்பவே வெயில் அடிக்குதுங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ அதுக்காண்டியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து ஒரு பெரிய கோயில் இருக்குங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது வந்து ஒரு பாலடைஞ்ச புய் மாதிரி தான் இருக்குது. யாருமே வந்து இதை பராமரிக்கலாம் இல்லைங்க, எல்லாம் வந்து பாலடைஞ்சு போய் கிடக்கு. நம்ம அதே மாதிரி இந்த இடத்த வந்து ரொம்ப பராமரிக்கவே கிடையாதுங்க, யாருமே இல்லை. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஒரு பழைய காலத்தில் இருந்த பொக்கிஷம் மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து இடிஞ்சு போய் அப்படியே போய் கிடக்கு, வேஸ்ட்டாக போய் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி தான். இதெல்லாம் வந்து மன்னர் காலத்தில் ஏதாவது ஒரு இடமா பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு கூட ஃபுல்லாக இடிஞ்சு போய் கிடக்குங்க. ஸோ எல்லாமே இடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை வந்து பராமரிச்சும் வேஸ்ட்டு தான். இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையை அந்த நேரத்தில் தோத்துட்டு அவங்க தஞ்சமடைய வந்தப்போ கோபால நாயக்கர் வந்து ஹைதர் அலிட்ட சொல்லி இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில் தாங்க இருந்தாங்க. எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷமா இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில் தங்கி போர் பயிற்சி எல்லாம் எடுத்து திருப்பியும் சிவகங்கை சீமையோட போரிட்டு சிவகங்கை சீமையை கைப்பற்றினாங்க. சிவகங்கை சீமையை வேலுநாச்சியார் அம்மையார் திருப்பி வென்றதுக்கு திண்டுக்கல் மலைக்கோட்டையும் மற்றும் திண்டுக்கலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாங்க. அந்த காலத்தில் சிப்பாய்கள் நின்று கோட்டையை வந்து யாராவது தாக்க வராங்களா அப்படின்னு வேவு பார்க்கறதுக்காண்டி ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. ஸோ இது வந்து கிளார் அடிக்கிறான்னு ஒரு திறலை நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஆள் நிற்கிற அளவுக்குங்க. இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், இங்கிட்டு இதே மாதிரி 3 சைடுமே 3 ஹோல் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு ஆள் ஒரு சிப்பாய் நின்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது கோட்டையோட 4 புறத்துலையுமே இருக்குங்க, அதாவது அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேவு பார்க்கறதுக்காண்டி. ஆனால் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அழியாத ஒன்று அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குளம் தாங்க. ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த குளங்கள் எல்லாமே இப்படியே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் குளிக்கிறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து தண்ணியை சேகரித்து வச்சுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி அங்கன ஒரு சில பாறைகள், குழிகள்லாம் இருக்குங்க. ஆக்சுவலாக இது எல்லா இடத்துலையுமே இங்கேருந்து மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த கோட்டையை சுற்றி ஒரு 4-5 இடத்துல இந்த மாதிரி குட்டைகள்லாம் இருக்குங்க. ஸோ இதில் தான் தண்ணி அவங்க சேகரித்து வச்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு சிப்பாய்கள் தங்குற இடமா இல்லை கைதிகளை அடைச்சி வைக்கிற இடமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது மாதிரி ஒரு 1, 2, 3 கிட்டத்தட்ட ஒரு 4 டோர் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சுத்தமாக வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி மழையெல்லாம் பேஞ்சு ஒரு மாதிரி ஈரமாக இருக்குது சுத்தமாக. அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எங்கே பார்த்தாலும் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு வீரர்கள் வந்து தங்குறதுக்கான இடமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உறிஞ்சு வந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோதான், இது வந்து ஒரு சேஃபே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஒரு பில்டிங் வந்து. ஏன்னா எதுவுமே பராமரிக்காதனால சேஃபாகவே இல்லை. மேலே போய் உங்களுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறையா பேர் நம்மளோட சேனல் கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க, திண்டுக்கல்ல தானே ப்ரோ இருக்கீங்க, போய் திண்டுக்கல் மலைக்கோட்டையை காட்டுங்க, நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டனால இன்றைக்கி அவங்களுக்காக எஃபோர்ட் போட்டு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எல்லா இடத்தையுமே நாங்கள் பொறுமையாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து ஒரு 1.25 மணி நேரம் வீடியோ. ஸோ இதை நான் சுருக்கி உங்களுக்கு தரணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி இன்னும் விலாகும் நம்ம சேனலில் வரணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணணும். ஸோ அதனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஃபேமிலியை நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம 100K அடிக்கிறதுக்கும் சரி, அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் என்னை 100K ஈஸியாக அடிக்க வச்சிருவீங்க நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விலாகில் பார்க்கலாம்.